இப்ப உங்க வாயாலேயே வந்த ஒப்புதல் வாக்கு மூலம், இப்ப நீங்க சொன்ன உங்க வாயால் வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் சபை சாட்சி. இப்ப நான் இதுக்கு இங்க இருக்கக்கூடிய சபை சாட்சி. தொழுகை எந்த இடத்திலும் நடத்தலாம் சொன்னாரு. தொழுகை எந்த இடத்திலும் நடத்தலாம்னு சொன்னது நீங்க தான், உங்க வாயால தான் சொன்னீங்க. உங்க வாயால சொன்ன சாட்சி வச்சு சொல்றேன். கடந்த மார்ச் 6ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம இதுல இருந்து, நம்ம அண்ணா நகர்ல இருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டவுடன் அந்த இடம் டிசம்பர் 6 நடந்தது. பாபர் மசூதி இடிச்ச உடனே இங்க அந்த விவாதத்தை பத்தி நானும் என்னுடைய நண்பர் இங்க சித்திக் முகமது சித்திக் ஐயா அவர்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் விவாதம் பண்ண, என்னையா இடிச்சுட்டாங்களே, நீங்க எல்லாம் ஒண்ணு கேட்கலையா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த சகோதரர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்றேன் நானு, இஸ்லாமிய சகோதரனாக இருக்கக்கூடியவன் வணக்கத்தலத்தை இந்த இடத்துலதான் வச்சுக்கணும்னு சொல்லல. அது சர்ச்சைக்குரிய கட்டடம், அதை இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டா விட்டுட வேண்டியதானே. நாட்டின் நலன் கருதி நம்ம சிறுபான்மை மக்களா இருக்கோம், அவர்கள் பெரும்பான்மை மக்களா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அதை விட்டுட வேண்டியதானே. அதை போய் நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? மார்ச் 6ஆம் தேதி அங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம்ன்றது ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இந்த விவாதத்தில் பதில் சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாரா இல்லையாப்பா? கேட்டார். இதோ சாட்சி இங்க இருக்கு. நீங்க சொன்ன சபை எங்க வேணாலும் வணங்கலாம்னு சொன்ன ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சபை சாட்சி இங்க இருக்கு. இதுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதாவது இந்த பாபர் மசூதி சமுதாய நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க. பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க, அதுலதான் தொழுவணும்னு சட்டம் கிடையாது. எங்கேயும் தொழுவலாம், எங்க வேண்டாலும் தொழுவலாங்கும் போது அதை விட்டுட்டு பேசாம வேற இடத்துல போக வேண்டியானுங்க. இந்த ஒரு நல்ல கேள்விதான் கேட்கிறார், அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் அவருக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயாவுக்கு எந்த ஏரியா, உங்களுக்கு எந்த ஏரியா? செய்யாறுல இருந்து வந்திருக்கேங்க. மணிவண்ணன் பேரு, செய்யாறுல இருந்து வந்திருக்கேன். மணிவண்ணன் ஏரியா செய்யாருங்க, வடார்காடு மாவட்டம். செய்யாறு அவருடைய ஊரு. செய்யாறுல அவருக்கு ஒரு 5 கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்குது வச்சுக்கிறோமே, ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல தான் அவர் இருக்கணும்னு கேட்டாங்க. எங்க இருக்கலாம்? அங்கதான் இருக்கணும். கைதட்ட வேணாம், அந்த இடத்துலதான் இருக்கணும். எங்கேயும் அவர் குடியிருக்கலாம். ஆனாலும் எங்க இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் இடிக்க போனேன்னா அந்த இடத்தில் என்ன உணர்வு வரும் சொன்னா, என்னுடைய உரிமை இங்க பாதிக்கப்படுது. இது ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் வரும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையிலையும் இது வரும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது மீட்கப்படுதே தவிர, அது வேணும்னு நினைக்கிறமே தவிர, அங்க தொழுதால் தான் தொழுகை நிறைவேறும் என்பதற்காக அல்ல. உரிமை பிரச்சனை என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்குது, சொசைட்டிக்கு உரிமை இருக்குது, மதத்துக்கு உரிமை இருக்குது, சங்கத்துக்கு உரிமை இருக்குது. ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும். இது உரிமை மீறியது என்ற அடிப்படையில் மாத்திரம்தான். இல்ல அப்படி சொன்னீங்கன்னா நான் விளக்கமா சொல்றேன். நீங்க முஸ்லீம் விளக்கம், அதாவது சகோதரர் கேட்கிற கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, பேசாதீங்க, என்ன தெளிவா சொல்றேன், அது தொழுகையே நடக்காத இடம்ங்கிறாங்கல்ல. அதுக்காக வேண்டி நான் பாபர் மசூதியுடைய வரலாறையே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுருக்கமாக 1949ஆம் ஆண்டு தான் பாபர் மசூதியுடைய விவகாரம் ஆரம்பிக்குது இந்தியாவில். நல்லா விளங்கிக்கணும். பள்ளிவாசலுடைய வயசு 420 வருஷம் ஆச்சு. பள்ளிவாசல் கட்டப்பட்டு 420 வருஷத்துக்கு முந்தினவர் தான் பாபர். அவர் காலத்தில் கட்டப்படுது. அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு 400 ஆண்டுகளாக இந்த நாட்டில் அது சம்பந்தமா எந்த வழக்கும் கிடையாது. பாபர் காலத்தில், அதாவது கோயிலை இடித்துவிட்டு அந்த பள்ளியை கட்டி இருப்பார்களே, ஆனால் மத உணர்வோடு நாங்க பாபர் மசூதிக்கு போராடலங்க. ஒரு இந்து கோயில முஸ்லீம் இடிச்சாலும் போராடுவோம், இந்து கோயில முஸ்லீம் இடிச்சாலும் அதை இந்துக்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நாங்க போராடுவோம். உரிமை என்ற அடிப்படை தான் அது, நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப பாபர் மசூதியை பாபருடைய காலத்தில் அவருடைய தளபதி கட்டுறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் யாரும் அதை பிரச்சனையா எழுப்பவில்லை. என்ன கேளுங்க, அவர்தான் கட்டினவரை மன்னருக்கு பயந்து இருந்திருக்கலாம். பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றார். இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் யாராவது இதை பிரச்சனையை கிளப்பினாங்களா? கிளப்பல. அது எப்படி கிளப்புவாங்கன்னு ஐயா கேட்கிறாரு. அதுவும் கிளப்ப மாட்டாங்க. ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பர் யாரு? பாபருடைய பேரன். பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார். அக்பரை பொறுத்த வரைக்கும்
அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வெளியேறி ஒரு புது மதத்தை உண்டாக்கினார், தீன இலாஹி. ஒண்ணு. இரண்டாவது, தன்னுடைய அரசவைகள் எல்லாம் ரஜபுத்திரர்களைத்தான் வைத்துக் கொண்டார். அவர் திருமணம் செய்ததெல்லாம் ரஜபுத்திர பெண்களைத்தான் திருமணமும் செய்தார், அந்த புறத்திலும் வைத்திருந்தார். முஸ்லிம்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தான் அவருடைய மொத்த ஆட்சியும் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்னைக்கு இந்து சகோதரர்கள் கூட அக்பர் மகா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்துத்துவ சக்தியில் கூட ஒத்துக்குவாங்க. இந்து சகோதரர்கள் நான் சொல்லல, இந்துத்துவ அவர் ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய அக்பர் வந்திருக்கிற ஆட்சிக்கு சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரஜபுத்திரர்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள், ராணுவத்தில் அவர்கள். அப்ப அவர்கள் உங்க தாத்தா இடிச்சு விட்டாருங்க, அதை தாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அக்பர் பாபர்கிட்ட கேட்க முடியாது விட்டுருவோம், ஹுமாயூன் கேட்க முடியாது விட்டுருவோம், அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அக்பர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. கேட்கல, அவர் காலத்திலையும் கேட்கல. சரி, இப்படியே முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியெல்லாம் முடிந்து 200 வருஷம் வெள்ளக்கார ஆட்சி பண்ணான. வெள்ளக்கார ஆட்சி புரிந்த 200 வருஷ காலத்துல பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கான்னு தேடி பாருங்க. ஏன் வெள்ளக்காரன் கேட்கலாம்? ரெண்டும் பொதுவான தானே. முஸ்லிம்கள் அடிச்சு விட்டாங்க, எங்களுக்கு கொடுங்கயான்னு சொல்லி. அப்ப பாபர் மசூதி கட்டின காலத்தில் இருந்து 200 ஆண்டு கால முஸ்லிம் ஆட்சியிலையும் எந்த வழக்கும் கிடையாது. அதற்கப்புறம் 200 ஆண்டு கால கிறிஸ்துவ ஆட்சியிலையும் வெள்ளையர்கள் ஆட்சியிலையும் அதுக்கு எந்த வழக்கும் கிடையாது. எப்ப பாபர் மசூதி வழக்கு வருது தெரியுமா? 1949, அதாவது சுதந்திர இந்தியாவில் தான் கோயிலை இடித்து கட்டினார்கள் என்ற கதை முதலாக கட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ராமாயணத்தை 3 பேர் எழுதியிருக்கிறாங்க, புறவலியமான ராமாயணம். அதுக்கு மேல தெரியாது எனக்கு. கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி துளசிதாசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ராமாயணம் யாரு? வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு. இந்த துளசிதாசர் அவருடைய அக்பருடைய காலத்தில் தான் வாழ்றார், அந்த காலத்தில் உள்ளவர். அவர் தன்னுடைய ராமாயணத்திலாவது இந்த மாதிரி ராமருக்கு எங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு என்பதையெல்லாம் அதுல குறிப்பிட்டவர் எழுதியிருக்க முடியும். தன் காலத்திலேயே இடிக்கப்பட்டிருந்தார். இன்னும் சொல்ல போன அக்பருடைய காலத்தில் பாபர் இடிச்சிருந்தாரு, ஆனால் கண்ணால் கண்டவர்கள் கொஞ்சமா இருந்திருப்பாங்க. பாபர் இடிச்சிருந்தாரு, ஆனால் 25 வருஷம் தான் ஆகுது. பாபருடைய காலத்தில் 25 வயசு உடையவராக இருந்தவர் அக்பர் காலத்தில் 50 வயசு உடையவராக இருப்பார். கண்ணால் கண்டிருப்பார். கொதிச்சு போய் முறையிட்டு இருக்கலாம், எதுவும் நடக்கல. எப்படி நடக்குது தெரியுமா? 1949 வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இரவுல தொழுகை நடந்துட்டு இருக்கு பள்ளிவாசல்ல. இரவுல இஷான்ற ஒரு நைட்டு தொழுவாங்க 8 மணிக்கு, 8, 9 அந்த ரேஞ்சில தொழுவாங்க. இஷா என்ற தொழுகையை தொழுது விட்டு முஸ்லிம்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கு நல்ல இரவுல இஷாங்கிறது கடைசி ஒரு நாள் 5வது தொழுகை. 5 வேளை தொழுகை அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு, நல்லா விளைக்கிறேன். இடித்து உள்ளே நுழைந்து அந்த மேடை ஒன்றுக்கு ஏறி நின்று பிரசங்கம் பண்றக்கூடிய சொற்பொழிவு செய்யற மேடை, அந்த மேடை மீது சில சிலைகளை எல்லாம் கொண்டாந்து ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு போன பிறகு காலை தொழுகையை 4:30 மணி 5 மணிக்கு தொழுகைக்கு வருவாங்க முஸ்லிம்கள். பார்த்தா பள்ளிவாசல் திறந்து கிடக்குது, அங்க சிலைகள் இருக்குது. உடனடியாக இந்த காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடப்படுது. 1949 போடப்படுது எஃப்ஐஆர். 50 வருஷமா நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஒரே வழக்கு தான் இருக்கும். 49 நீங்க 99 50 வருஷம் ரவுண்ட் ஆயிடுச்சு. 50 வருஷ காலமாக இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல. இந்த வழக்கு அன்னைக்கே தீர்த்துதான் முடிஞ்சிருங்க. அதுல ஏட்டையா எழுதுறாரு, அடிபணிந்து சமர்ப்பிக்கிறேன், இன்று இரவு முஸ்லிம்களை இஷா தொழுகையை நடத்திவிட்டு சென்ற பிறகு 50 பேர் கொண்ட ரவுடி கும்பல், வன்முறை கும்பல் உள்ளே நுழைந்து இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வைத்து விட்டார்கள். நடவடிக்கை அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் உடைய காப்பி, அந்த காப்பி எங்க ஆபீஸ்ல நான் வச்சிருக்கிறேன். எங்கள்கிட்ட காப்பி, எஃப்ஐஆர் உடைய ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்ப 1949 அங்க அயோத்தியுடைய பைசாபாத்ல உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கப்படுது. புகாருக்கு எஃப்ஐஆர் போடப்படுது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நேரு விவகாரம் போகுது. அப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான், மாநிலத்தையும் கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப நேரு பிரதமரா இருக்கிறாரு. யூபியில காங்கிரஸ் முதலமைச்சராக கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அழகான முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு 50 பேர் உள்ள பிடிச்சு போட்டா இன்னைக்கு 20 லட்சம் பேர் செத்துருக்க மாட்டான். எல்லா பகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான கோடி பொருளாதாரம் அழிஞ்சிருக்காது. உலகமெல்லாம் காரி துப்பக்கூடிய ஒரு அவமானம் அந்த நாட்டுக்கு நிகழ்ந்திருக்காது. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேசாம மௌனம் காத்து ஈர்த்து கூட்ட சொல்லி நீதிபதி பாண்டேங்கிறவர் உத்தரவு போடுறாரு. பாண்டேங்கிற நீதிபதி உத்தரவு போடுறார். பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக போட்டிட்டு ஜெயிச்சார் சென்ற தேர்தலில். நீதிபதியாக இருந்தவர் அப்பவே அந்த இந்துத்துவ உணர்வோட இருந்திருக்காரு. அன்றைக்கு இழுத்து கூட்டப்பட்டு 50 வருஷமா தொழுகை நடக்கல, நடத்த விடாதனால நடக்கல. இவங்க என்ன செய்யறாங்க, நடத்தலங்கிறாங்க.
400 வருஷமா தொழுகை நடந்துச்சு. ஒரு இரவுல கொண்டே வச்சு 49 நாங்கள் இழந்தோம், 92 இழக்கல. பாபர் மசூதி பறிக்கப்பட்டு 92 இடிச்சாங்க, 49 பொசிஷன் போயிடுச்சு. 49 இருந்து கூட்டப்பட்டு அப்புறம் பூஜை செய்யப்பட்டு வெளியே இருந்து பூஜை செய்யலாம், அப்புறம் கரசேவை செய்யலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் வந்து கடைசி கட்டமா இடிக்கப்பட்டிருக்கு. அதனால அது தொழுகையே நடக்கல என்ற வாதம் வந்து நடத்த விடாத சூழ்நிலையை உண்டாக்கிட்டு சொல்றது. 49க்கு முந்தைய வரைக்கும் நடந்துச்சு, அதை கொண்டு வச்சு பூட்டி தொழக்கூடாது, முஸ்லீம்கள் போகக்கூடாது தடுத்துட்டாங்க. அதனால 50 வருஷம் நடக்கலாம் ஒத்துக்குறேன். 49 இருந்து 99 வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நடத்தவில்லை, அது வரைக்கும் நடந்துச்சு, நடத்த விடாம தடுத்தாங்க. இதுதான் அதனுடைய ஸ்டோரி.